இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கான்செப்ட் தான். எல்லா கண்ட்ரிலையுமே இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி நடைமுறையில் இப்போ இருக்குது. அதிகமாக வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெரபி தான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. ஜாப் வேக்கண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய கிடைக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து மோர் டெவலப்டு. அதிகமாக நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் நிறையா இருக்கும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. மலேசியாவில் இருக்குது, எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது, அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயும் இருக்குது. வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அசோசியேஷன், இன்டர்நேஷனல் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கவுன்சில் இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் கனடா, பிரான்ஸு, ஜெர்மனிலாம் செயல்படுது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜினா என்ன, இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, கண்டுபிடிச்சது ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரிசர்ச் நிறையா பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால உடலில் என்ன கெமிக்கல் ப்ராசஸ் ஆகுது, இது எப்படி நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு ஏ டு இசட் கேன்சர் வரைக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கே நிறைய ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து இப்போ பயன்படுது. அதே போல் ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தைராய்டை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு, உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் மஸ்குலர் டிசார்டர் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து நமக்கு பயன்படுது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்கும்போது முதல்ல நம்ம உடலுடைய கான்செப்ட் என்ன, உடலுடைய பிலாசபி என்ன, உடலில் வந்து எத்தனை ஆர்கான் இருக்குது, எத்தனை எண்டோக்ரின் சிஸ்டம் இருக்குது, அது எல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற தியரி வந்து 100% நல்லா குவாலிஃபைடாக தெரியணும். அதனால் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வந்து டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வந்து 1 இயர் டியூரேஷனில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பயிற்சி. இதை ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னையில் நம்ம கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். ரிஃப்ளெக்ஸாலஜி டிப்ளமா இன் ரிஃப்ளெக்ஸாலஜி முழுமையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம் பயிற்சியை. ஏன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கமே என்னென்னா, நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கம் ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி தியரியை வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். 3 வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், பேச்சு திறமை இருக்கணும். அதே மாதிரி தொடர்பு, கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்கணும். இதெல்லாம் வளர்த்து கொண்டால் தான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு துறையில் வந்து வளர முடியும். நம்ம ஒரு படிச்சுட்டோம் அப்படின்னா எங்கே போனாலும் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட்டு